ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிறிய உடல்நிலை பிரச்சனைனால ஒரு நாள் வீடியோ எடுக்கல. அடுத்த நாள் மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ முருகரையும் சிவனையும் வேண்டிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். என்னப்பா சக்தி இப்போல்லாம் சேலஞ்சே கொடுக்குறதில்லன்னு கேட்டேன். ஏன்ப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபன்னாக போச்சு. அப்புறம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன், கோயம்புத்தூர் போகணும். அதனால் இருக்கிற எல்லாத்தையும் துவைச்சி காய போடணும். 2-3 நாளாக தலை சுற்றிகிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த எலக்ட்ரால் வாங்கி வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக குடிக்காதீங்க, ரொம்ப கலராக தான் இருந்துச்சு. அப்புறம் நைட்டு சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு உப்புமா சமைக்கிறேன். எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேத்துக்கு உப்புமா பிடிக்காது, ஏன்னே தெரியலை. அதுவும் சென்னையில் இருக்கவங்களுக்கு முக்கால்வாசி பேத்துக்கு உப்புமானாலே பிடிக்கிறதே இல்லை. அதுவும் சம்பா ரவை உப்புமானா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை அவங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெயில் வந்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி, உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி போடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். வெறும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உப்புமாவை கிண்டுனா முடிஞ்சுச்சு, இவ்வளோ தான். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷே இதுதான். ஆனால் நிறையா பேர்த்துக்கு இது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். டின்னருக்கு உப்புமா சாப்பிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் சந்திப்போம். பாய்.